இயேசு பிறந்தாரே, மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. சேர்ந்து சொல்லுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே. உற்சாகமாய் இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். கட்டுகள் மருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நிதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே, நிதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா. சமயத்தில் வைத்து எல்லாரும் ஒருமித்து சத்தத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே. எல்லாரும் சேர்ந்து எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே. நான் எல்லா கவலைகளையும் மறந்து ஆமென். இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே. நற்செய்தியாய் இந்த பூமியிலே வந்து பிறந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, பாவங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. சேர்ந்து சொல்லுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே. எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கீங்க? நான் புது ஆடை அணிந்திருக்கிறது இல்லப்பா என் சந்தோஷம். அப்பா என்னுடைய அலங்காரத்துல இல்லப்பா என் சந்தோஷம். என் தேவ சமூகத்துல அப்பா கொண்டு வந்து நிறுத்தி என்னை துதிக்கவும் ஆராதிக்கவும் என்னை நிறுத்துகிற நல்ல ஆண்டவர். எங்கவுமே அறியாமல் இருந்தேன். பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் மரண பள்ளத்தாக்கிலும் இருந்தேன். என் வியாதியின் சூழ்நிலைகளை மாற்றி என் மரணத்தை நீக்கி ஆண்டவரே என் கட்டுகளை அறுத்து என் சாபங்களை நீர் சுமந்து என் பாவங்களை மன்னித்து எனக்கு
மீட்பும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலையும் சுகத்தையும் நன்மையும் தந்திருக்கிற நல்ல தேவனே, இதோ ஒளி, மெய்யான ஒளி எங்களை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, இருளில் உம்மை அறியாது இருந்தோம், இன்று நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். கர்த்தருக்குள்ளாக அகமகிழ்ந்து களி கூறுகிறோம். இனி நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, ஒளியிலே பிரவேசம் செய்கிற ஆமென் ஆண்டவரே, உம்முடைய ஒளியின் பிரகாசத்தை மற்றவர்களுக்கு வீச செய்கிற ஆமென் ஆண்டவரே, ஒளியின் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. இன்று முதலாவதாக வந்திருப்பீர்களானால் இந்த தெய்வம், அந்த ஒளி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்திலே காணப்படுகிற இதுவரை காணப்பட்ட எல்லா பாவங்கள், சாபங்கள், வியாதியும், கொடுமைகள், எல்லா கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இன்றோடு முடிவடைந்தது ஆண்டவரே. இன்று இயேசு பிறக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு புது வாழ்க்கை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. பயப்படாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீர் வந்து எங்களுக்கு பிறந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தந்தை. அவர் நம்மிடத்தில் கேட்கிறதான காரியம், மகனே மகனே, உன் உள்ளத்தை எனக்கு கொடுப்பாய், என்னை உண்மையாக நேசிப்பாய். ராஜரீக கட்டளையாக வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்பதும் அவரை துதிப்பதுமான ராஜரீக கட்டளைகள். ஒருவேளை இன்னைக்கும் கூட பலவித பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து வந்திருக்கலாம். எல்லா கவலைகளும் நீங்கியாச்சு. இயேசு உங்கள் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பா ஒரு புது சந்தோஷத்தோடு, ஒரு புது சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரே உள்ளத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்பா, இனி நான் கவலைப்பட தேவையில்ல ராஜா. நீர் என் உள்ளத்தில் வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி. முழு இருதயத்தோடு தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும்
உண்டாகுது என்று சொன்னது போல ஆமென். ஆண்டவரே, இந்த உள்ளே நின்று கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை எங்கோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருப்பினும் மகனே மகளே, நீ எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய அளவு கடந்து நேசிக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் பூமியிலே வந்து பிறந்திருக்கிறார். உன் பாவங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட, சாபங்களுடைய ஆண்டவரே என் கட்டுகள் அறுத்தறிய, என் வியாதிகள் சுகமடைய, ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக மரணம் என்கிற அந்த கையெழுத்தை குலைத்து எனக்கு நித்திய ஜீவனை அளித்திட, ஆண்டவரே என் முகத்தின் கண்ணீரை துடைத்து என் காட்டை களைத்து மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு இந்த பூமியிலும் ஆண்டவரே அதனுடைய மேலான ராஜ்யத்திலும் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே வெளியேற பெற்ற நாமமுடைய உயிர் தெளிவின் வல்லமையுடைய அந்த இயேசுவின் நாமத்தை ஒரு மனமாய் உயர்த்துகிறோம். எந்த இயேசுவே என்று எல்லோரும் ஒரே சத்தத்தோடு எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, என் உள்ளத்தில் வந்து பிறந்திருக்கிற எந்த இயேசுவே, எனக்காக பிறந்தவரே, ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. மகா பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இதோ நம்மத்திலே நிலையங்கி தரித்தவரா ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உன்னத தேவனுடைய நாமத்தில் அல்லேலூயா கண்களை மூடி முழு மனதோடு கூட ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசை எத்தனையோ நன்மைகள், கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ராஜா. அன்று வழி அறியாதிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வழிகளை உண்டு பண்ணி, இதோ இன்று தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி எல்லாம் பார்த்துக் கொள்கிறீர்கள். நீருக்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொன்னீர்கள் ராஜா. அதே நல்ல தெய்வம், ஆதி தெய்வத்தினுடைய அந்த வல்லமைகள், அதனுடைய மகத்துவங்கள் ஒன்றும் குறைவில்லாதபடி இன்று ஆண்டவரே நீர் சர்வத்தையும் ஆளுகிறவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், சகலத்தையும் சிருஷ்டித்தவராய், ஆண்டவரே நியாயம் தீர்க்க வரப்போகிற ராஜாதி ராஜாவாய், நியாயாதி பலராய், நீதிபதியாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தரே, நீர் எங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு விசை கண்களை மூடி ஸ்தோத்திரம் ராஜா. வருஷங்களை என் பலத்தினால் நான் கடக்கவில்லை, என்கிட்ட இருக்கிற பணத்தினால நான் கடக்கவில்லை, நான் ரொம்ப நீதிமான் என்று நான் கடந்து வரவில்லை. என் தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய அலாதி அன்பினால் அவர் என் மீது வைத்திருக்கிற கிருபையினாலும் ஆமென் ஆண்டவரே நான் பிழைத்து நிற்கிறேன். எல்லோரும் ஒரு விசை சொல்லலாமே, என்னுடைய பலத்தினால அல்லப்பா, என்கிட்ட இருக்கிற பணத்தினால இல்லை, என்கிட்ட இருக்கிற ஆட்களினால இல்லை, அதிகாரத்தினால இல்ல, என் படிப்புனால அல்ல, என் வேலையினால அல்ல, என் உயர்வுனால அல்ல, எனக்கு இருக்கிற ஆண்டவரே திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தினால அல்ல, ஒவ்வொரு நொடியையும் என் தேவனுடைய கிருபையினால நான் கடக்கிறேன். என் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. நிகரே இல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே என்று சொல்லுவான். நிகரே இல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ. சேர்ந்து பார்ப்போம். ஆமென் ஆண்டவரே. நிகரே இல்லா தேவன் நீ, ஒரு மனதோடு சேர்ந்து ஆமென் ஆண்டவரே. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, என் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே,
இந்த பூமியில நிறைவேற்றத்தக்கதாக என் புயல் இல்லப்பா, என்னுடைய குவாலிபிகேஷன் இல்லப்பா, ஆண்டவரே மேகமாய் நீர் என்னை நடத்தும்படியாக நீரே என்னோடு கூட வந்திருக்கிறீர். என் ஆலோசனை கர்த்தரே, என் அதிசயமானவரே, என் நம்பிக்கைக்குரியவரே, சபையும் சத்தத்தை உயர்த்தி யாராக இருப்பினும் மக்கள் விழுந்து வணங்கிடும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் பக்கத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, மரணத்திற்கும் மரணத்திற்கும் உரிய இரவு கோள்களை உடையவரே, நான் மரிக்காமல் உயிரோடு எழுந்திருக்க செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை உடையவரே, நிலராக பிரியா சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. உலகத்திலிருந்து நிலராக பிரியாத சமூகமே, என்னை நடத்திட, என்னை பலப்படுத்திட, என்னை தாங்கிட, என்னை ஆரம்பித்திட, என்னை ஆற்றிட, நான் மகிழ்ந்து தனி போற்றிட, நான் சமாதானம் பெற்றிட, நான் விடுதலை பெற்றிட, நான் நல்வழியிலே பயணித்திட, என் ஞானமே
பரிசுத்த பரிசுத்த என்று புகழப்படுகிற பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான நகரத்தை விட்டு உனக்கும் எனக்கும் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற அவருடைய மகிமை 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 அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனோ நிறைந்தவனோ யாராவது இருப்பீரோ என் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உண்மையுள்ளவரோ துணிகளிலே வாசம் செய்கிறவரோ எங்கள் துணிகளிலே நீர் வாசம் செய்கிறவரா கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை விட்டு இதுவரை கரங்களை உயர்த்தி ஒருமனதோடு பெரியோர்களும் பெரியோர்களும் இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதராஜ சிங்கத்திற்கு முன்னதாக தாழ்ந்த மனிதனை உள்ள தேவனுடைய சகல அதிகாரத்திற்கு முன்னதாக முழுவதுமாய் என்னை துவக்குகிறார்.
ஒரு சிலமை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய கவனத்தை ஈர்க்கிறேன். இதுவரை ஒருவேளை சுயபலன் என்கிட்ட இருக்கிற அதிகாரம் பணம் அது எதுன்னு சொல்லி நான் என்ன நம்பி இருப்பேன். நான் என் நம்பிக்கைக்குரிய கண்ணனையான இயேசு கிறிஸ்துவே, நீரே எனக்கு துணையா இருக்கிற பரலோக கவனத்தை நான் ஏற்குவேன். மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஆராதிப்பது, மற்றவர்கள் பார்க்கும்படி வேதம் வாசிப்பது, மற்றவர்களுக்கு முன்பதாக சபைக்கு முன்பதாக அல்லாண்டவரை எங்கும் உன் கவனத்தை ஈர்க்கக்கூடிய, நான் எங்க இருந்தாலும், வேலை ஸ்தலம் ஆனாலும், என் வீடானாலும், நான் படிக்க போனாலும், அது சபையானாலும், அது எங்க இருந்தாலும் ராஜா, அது சோதம் குமராவை ஆனாலும் கூட, அது நினைவே ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய கவனத்தை ஈர்க்கிற மகளாய் மகளாய் நாங்கள் வாழ உன் கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டுமாய் கூட இந்த நல்ல நாளிலே எல்லா அந்தகார இருளை நீக்கி மெய்யான ஒளியின் பிரகாசத்தை எங்கள் மீது வீச செய்திருக்கிறோம். அந்த மெய்யான ஒளியை தாழ்த்தி உணர்கிறோம். எல்லா துதி கனத்துக்கும் மகிமை ஒருவரே பார்த்தது இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர்களோட நேரமாய் ஆராதனை வேலை நம்மோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை கட்டி கர்த்தர் நாமத்தை எல்லாரும் உற்சாகத்தோடு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. Praise the Lord. Hallelujah. ஆவியானவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே. இவ்வளவு நேரமா இந்த ஆராதனை வேலையில இதோ உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி தரித்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எங்களோடு உறவாடுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடம் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1 to 20 வசனங்கள். Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 20 வரையிலும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதி பெருகப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதி எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மரியாதை அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறது, நம்மை தாங்கி இருக்கிறது, நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அந்த பிறப்பின் காரியங்களை நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுவோம். நாம் கர்த்தருடைய செய்திகளை கடந்து செல்வோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த தினத்தை இன்றைக்கு உலகமே அவருடைய நாமத்தை இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசித்த வசனத்துல கூட ஒரு வார்த்தை நாம் வாசித்தோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. உண்மையான தேவ பிள்ளைகளே, எல்லா ஜனத்துக்கும் என்ற வார்த்தை அந்த இடத்துல ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், எல்லா ஜனம் என்று சொல்லும் போது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் மரித்தவர் இந்த பூமியிலே மனிதனுடைய பாவங்களை மீட்கும்படியால் இந்த பூமியிலே பரலோகத்தில் இருந்து இந்த பூமியிலே இறங்கி வந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமாக அல்லேலூயா சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியிலே அவர் அதிசயமானவராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆமென். எடுத்தவர் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். வாசிப்போம். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் தோளின் மேல் இருக்கும். அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அவருடைய சொந்த குமாரனாய், ஆண்டவராகிய பிதாவினுடைய சொந்த குமாரனாய் இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். உண்மையாகவே அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அதிசயமானவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் அதிசயமானவர்னா, பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். இயேசுக்கு அதிசயமானவர்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுக்கு பேர் என்ன வேணா வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த மனிதனுடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது, அந்த மனிதனுடைய
காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்துதான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்க முடியும். கவனிங்க, இயேசுவுக்கு அதிசயமானவர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டதின் காரணம் என்ன? அவர் பெயருக்காக அதிசயமானவர் என்று சொல்லப்படவில்லை. கவனிங்க தயவு செய்து. ஏதோ பெயருக்காக, ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரத்துக்காக அதிசயமானவர் என்ற பெயர் இயேசுவுக்கு கொடுக்கப்படல. அதிசயமானவர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இயேசு பிறப்பிலேயே அவருடைய அதிசயத்தை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமே. இயேசு பிறப்பிலேயே அவருடைய அதிசயத்தை வெளிப்படுத்தினார். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே நமக்காக அவர் இறங்கி வந்தார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவுதான் பரலோகத்திலிருந்து உண்மையாகவே இந்த பூமியிலே ஏழை கோலத்திலே சிறுமையானவர்களின் தேவனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே திறந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப பிறப்பிலே என்ன அதிசயம்? இயேசு கிறிஸ்து பிறந்த போது வானத்திலே ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் தேவ தூதர்களுக்கு வழிகளை காண்பித்தது. அந்த நட்சத்திரம் பிறந்ததின் காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அந்த நட்சத்திரம் தோன்றினால் ஒரு ராஜா உருவாகி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜா உருவாகி இருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு பிறப்பில் அதிசயம். அவர் பிறக்கும் போதே அதிசயத்தை காண்பித்தார். அப்ப வாழும் போது என்ன செய்தார்? இந்த பூமியிலே சகல ஜனங்களுக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல ஜனங்களுக்கும் எல்லா வியாதிகளையும் நோய்களையும் சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். உண்மையாகவே அவர் வாழும் போது ஜீவியத்திலே அதிசயத்தை காண்பித்தார். ஆமென் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஊர்ல நல்ல பேர் வைப்பாங்க இல்லையா? பேர் வந்து எப்படி வைப்பாங்க? ஒரு ஆளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பேர் வைப்பாங்க. எப்படி? பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, சொன்னா நமக்கு எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி. சம்பந்தமே இல்லாத பேர் வைப்பாங்க. டேய், உனக்கு போய் இந்த பேர் வச்சுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா இயேசு அதிசயமானவர் சும்மா சொல்லல. அந்த பேர் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை இயேசு இந்த பூமியிலே, அவர் பிறந்ததிலிருந்து இந்த பூமியிலே வாழுகிற வரைக்கும் இன்றைக்கும் அந்த அதிசயமான காரியங்களை அவர் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், இயேசு அவருடைய ஜீவியம் ஒரு அதிசயம். கவனிங்க, இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லப்படுவர்கள் செய்ய முடியாதது அவர் மரிக்கும் போது மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அதிசயம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. உண்மையாகவே தேவ பிள்ளைகள், அப்ப அதிசயமானவர் என்றது வார்த்தை இல்ல, அவருடைய செயலின், அவருடைய கிரியைகளின் ஒரு காரியம். ஆமென் சொல்லுவோமே. அப்ப அதிசயமானவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். சொல்லுங்க, அதிசயமானவர். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதிசயமானவர். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகள், அந்த அதிசயமானவர் இயேசு. சரி, அவர் மாத்திரம் அதிசயமானவர். சரிங்க, நாங்கெல்லாம் கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தேடி கண்டுபிடிச்சு கடையா ஏறி போட்டு வந்திருக்கோமே. அவர் அதிசயமானவராக இருந்தா எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர் அதிசயமானவராய் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயேசு எந்த மனிதனுக்குள் பிறக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஜீவியம் கர்த்தர் அதிசயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்க வாழ்க்கை அதிசயமா மாற்றி இருக்கிறார்? சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மாறவே முடியாது, கல்லு மாதிரி இருக்கிற இருதயத்துல கர்த்தர் உடைக்கிறார். பாத்தீங்களா? இதான் அதிசயமே. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அவங்களாம் மாறவே மாட்டோம், எங்களெல்லாம் யாருமே மாற்ற முடியாது. அதெல்லாம் உடைச்சு தூள் தூளாக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமே. உண்மையான தெய்வ பிள்ளைகளே, மாற முடியாதது, விட முடியாதது, பிரிக்க முடியாதது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அதிசயமானவர். அந்த பிறப்பு இயேசு ஒரு மனிதனுக்குள்ள பிறந்தாலே போதும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை அதிசயமாய் மாறும். அல்லேலூயா. நிறைய சாட்சிகள் எங்க சபையில சொல்லப்பட்டது. எங்க வாழ்க்கை எப்படியோ இருந்தது, நாங்க வேற ஏதோ மாதிரி ஒரு ஆளாதான் இருந்தோம். அது எப்படி தெரியுதுன்னா, இன்றைக்கு நாங்க
சபைக்கு வந்த பிறகுதான் தெரியுது இங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதிசயமா இயேசு எங்களை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அதிசயமா மாற்றி இருக்கிறார்? சொல்லுங்க, இயேசு எங்க வாழ்க்கை அதிசயமானவர் தான். சொல்ல மாட்டீங்களே, இயேசு எங்க வாழ்க்கையில அவர் அதிசயமானவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு இல்ல, அவர் வருகை வரைக்கும் அவர் அதிசயமானவர் தான். வருகைக்கு பின்பு அவர் அதிசயமானவர் தான். பரலோக ராட்சியம் நீ போனாலும் அதிசயமானவர். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அப்பொழுதும் அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அவர் அதிசயமானவரா. இந்த பூமியிலே மனிதனுடைய பாவங்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இரண்டாவது காரியம், இயேசு இந்த பூமியிலே, நம்முடைய இயேசு அவர் ராஜாதி ராஜாவாக பிறந்தார். அல்லேலூயா. எப்படி பிறந்தாரா சொல்லுங்க? என்ன ராஜானா? என்ன ராஜானா? எந்த ராஜ்யத்துக்கு? எந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாதி ராஜா? எந்த ராஜ்யத்துக்கு? ஒரு ராஜானா ஒரு ராஜ்யம் இருக்கணும்ல. கவனிங்க, ஒரு ராஜானா ஒரு ராஜ்யம் இருக்கணும்ல. எந்த ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறார்? கவனிங்க, ஏரோது இப்படிதான் கேட்கிறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யூதருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேலின் தேசத்திலே யூதேயா பெத்லகேம் சிறிய பட்டணம் அல்ல. காரணம், உன்னை ஆளப்போகிற ராஜாவாகிய, இந்த உலகத்தை ஆளப்போகிற ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து உன்னிடத்திலிருந்து வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜான்னா எப்படி பாருங்க, அந்த சாஸ்திரிமார்கள் 3 சாஸ்திரிகள் இயேசுவின் இடத்தில் இயேசுவை தேடிக்கொண்டு அந்த பிள்ளை பிறந்திருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அந்த வானத்திலே உண்டான நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டு பிள்ளை பணிந்து கொள்ள வருகிறார்கள். பணிந்து கொள்ளும் போது 3 காரியங்களை அவர்கள் காணிக்கையாய் படைக்கிறார்கள். வாசிங்க 11வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பிள்ளை பிறந்த போது, இந்த பிள்ளையிடத்திலே வரும்போது அவர்கள் 3 காணிக்கைகளை அந்த இயேசுவின் பிள்ளையாக அவருக்கு காணிக்கையாக படைக்கிறார்கள். பார்க்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. என்ன இந்த 3 காணிக்கை தெரியுங்களா? நம்ம கூட நம்ம ரிலேஷன் குழந்தை பிறந்துட்டு என்ன பண்றோம்? ஏதோ நம்மளால முடிஞ்ச ட்ரெஸ்ஸையோ பெட்டையோ ஏதோ சம்திங் ஏதோ வாங்கிட்டு போறோம் இல்லையா? அன்ற நாட்கள் அது காணிக்கையாகி கொண்டு போனாங்க. என்ன காணிக்கை? அன்றைக்கு ஏதோ முடிந்ததெல்லாம் கொண்டு போல. அந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் ரொம்ப அறிவும் ஆவிக்குரிய காரியங்களை அவருக்கு கொண்டு போனார்கள். என்ன? 3 காணிக்கை. முதல் காணிக்கையினுடைய பேர் என்ன? கவனிங்க, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். பொன் அது எதற்கு சமமானது என்றால், பொண்ணு யாருக்கு கொடுப்பாங்கன்னா, கவனிங்க, பொன்னா தங்கம். இந்த பொன்கள் யாருக்கு தருவாங்கன்னா, ராஜாக்களுக்கு படைக்கிற காணிக்கை தான் பொன். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பொன்னிய யாருக்கு படைக்கிறது? தங்கம் யாருக்கு கொடுக்கிறதுனா, ராஜாக்களுடைய மேன்மைக்காக சொல்லப்படுகிறது பொன். அடுத்தது தூபவர்க்கம், ஆசாரியர்களுக்கு படைக்கப்படுவது. தூபவர்க்கம் ஆசாரியர்கள் கொடுக்கப்படுகிற காணிக்கை தூபவர்க்கம்.
வெள்ளை போலும். தீர்க்கதரிசிகளுக்கு படைக்கப்படுகிற காணிக்கை வெள்ளை போலும். நல்லா கவனிங்க, இந்த பூமியிலே ராஜாவாய், ஒரு தீர்க்கதரிசியாய், உண்மையாகவே ஒரு ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இந்த இயேசு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் சாஸ்திரிகள் 3 காணிக்கைகளை படைக்கிறார்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு ராஜா ஒருவர் இந்த பூமியிலே பிறந்திருக்காருன்னா ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான், ராஜானா எந்த ராஜ்யத்துக்கு? சொல்லுங்களேன், எந்த ராஜ்யத்துக்கு? இன்னைக்கு நம்ம எந்த ராஜ்யத்துக்கு ஓடுறோம்? சொல்ல மாட்டீங்க. எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்துக்கு ஓடுறோம். கவனிங்க, இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1:30 இருந்து வாசி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? முடிவில்லாத ராஜ்யத்திற்கு ராஜாவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். சொல்லுங்களேன், முடிவில்லாத ராஜ்யம். இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. எல்லாம் 5 வருஷம் அல்லது 10 வருடம், இன்னொன்னு 5 வருடம் 10 வருடம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ராஜாவாய் பிறந்தார் என்றால் 5 வருடம் 10 வருடம் 30 40 இல்ல, முடிவில்லாத ராஜ்யத்துக்கு அவர் ஒருவர் மாத்திரமே ராஜாதி ராஜா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யத்திற்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, முடிவில்லாத ராஜ்யத்திற்கு ராஜாதி ராஜாவாய். ராஜாதி ராஜானா அப்போ ராஜாக்களுடைய மேன்மையே வேறையாச்ச. ராஜாக்கள் எங்க இருக்கணும்? ராஜாக்கள் ஒரு அரண்மனையிலோ பெரிய மாடிகையிலோ கோபுரத்துல தானே இருக்கணும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ஆனா பிறந்தது மாட்டு தொழுவத்தின் முன்னணையில். ஆமென் சொல்லுவோமே. எங்க பிறந்தாங்க? மாட்டு தொழுவத்துல உள்ள கூட இடம் இல்ல. அதனால எங்க பிறந்தாரா? சொல்லுங்கள. மாட்டு தொழுவத்தின் முன்னணையிலே. அந்த மாடுகள்லாம் தீனி சாப்பிடுது பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவரை பிறந்து அவரை அந்த இடத்திலே கிடத்தினார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. காரணம், இந்த பூமியிலே ராஜாதி ராஜாவாய் இருந்தும் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் கோலமாய் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களுக்காக ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த தாழ்மை கோலத்தை இயேசு உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் ராஜாதி ராஜா தான். அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த முடிவில்லாத ராஜ்யத்தின் ராஜாவாகிய அவர் நமக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், எனக்காக இறங்கி வந்தார். சொல்லுங்க நம்பிகளா, சொல்லுங்க எனக்காக. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக. சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு இறங்கி வந்தார். ஏன்னா பக்கத்துல உங்களை பார்க்காம கையை மட்டும் நீட்டுறீங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு இறங்கி வந்தார். சொல்லுங்க. முகத்தை பார்க்காம மூஞ்சிலே குத்து விட்டு அப்பதான் அடங்குவாங்க. என்னை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. தம்பிகளா சொன்னீங்களா இல்லையா? அதுதான் இங்க பாத்துட்டா. அப்புறம் நீங்க சொல்லுடா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு இறங்கி வந்தார். வெரி குட். நல்ல பிள்ளை, நல்ல கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான், பிதாவின் அன்புதான் பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே அவர் இறங்கி வர செய்தார். அல்லேலூயா. அவர் ஒருவேளை கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார்னா, கவனிங்க தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே
எல்லா மனிதனுடைய காரியங்களுக்காகவும் பிறந்தார் என்றால் இயேசு கிறிஸ்து அதிசயமானவராய் பிறந்தார், சரி. ராஜாதி ராஜாவாய் பிறந்தார், சரி. அது நமக்கு என்ன காரியங்களை கொண்டு வந்தது, என்ன மாறுதலை கொண்டு வந்தது? இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரோ அன்றைக்கே பாவத்தை சாபத்தை இயேசு இந்த பூமியிலே உடைக்க பிறந்தார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததனாலதான் பாவங்கள் சாபங்கள் உடைக்கப்பட்டது. இல்லைன்னா கவனிங்க, இந்த பூமியிலே கர்த்தர் இந்த பூமியை செம்மையாய் உண்டாக்கினார், தேவன் அருமையாய் உண்டாக்கினார். ஆனால் பிசாசானவன் இந்த பூமியை கேடாய் மாற்றி விட்டான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த பூமியை கேடாய் மாற்றினான், சீர்கேடு உள்ளதாய் மாற்றி விட்டான். அப்ப நல்ல கவனிங்க, அந்த சீர்கேடான இந்த பூமியை, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, ஏன்னா கவனிங்க, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் முதல் மனிதனாகிய ஆதாம் தேவன் உண்டாக்கின மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளிடத்திலே பிசாசு அந்த பாவத்தை உள்ளே கொண்டு வந்தான். அல்லேலூயா. பாவம் வந்தாலே அது பின்பாக அந்த பாவம் சாபமாய் மாறும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பாவம் சாபமாய் மாறும். அப்ப நிச்சயமாகவே அன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தை பிதாவாகிய தேவன் அன்றைக்கே சொன்னார், உண்மையாகவே பாவத்தை சாபத்தை உடைப்பதற்காக, பிசாசின் தலையை நசுக்குவதற்காக, உன் தலையை நசுக்குவதற்காக நான் ஒருவரை பரலோகத்திலிருந்து அனுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3:15. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததனாலதான், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்த போதே பிசாசு நினைத்தான், சரி இயேசு வந்து பிறந்துட்டாரு, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், இப்பதான் வந்து பிறந்திருக்காரு பாத்துக்கலாம், என் தலையை நசுக்க போறாரா பாத்துக்கலாம் அவரு அப்படின்னு பிசாசு உண்மையில நினைச்சிருப்பான். அவனுடைய காரியங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்து மனிதனாய் 33 ஆண்டுகள் உயிரோடு இருந்து சகல ஜனங்களுக்கும், கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லாமல் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சென்றார், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே இயேசு மாற்றினார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் இருக்கும்போது உண்மையிலே கவனிங்க, பிசாசு ரொம்ப சிரிச்சிருப்பான். என்ன நசுக்குவதற்கு மேல வந்திருக்காரு அவரு, அவ்வளவுதான், கதையே முடிய போகுது. உண்மையாகவே பிசாசு ரொம்ப ஆர்ப்பரிப்போட இருந்திருப்பான். ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பிறந்தாரோ, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தின மாத்திரத்திலே பிசாசின் தலை நொறுக்கப்பட்டது, அவன் தலை உடைக்கப்பட்டது. எல்லா பாவங்களும் சாபங்களும் இயேசுவின் ரத்தத்தினால் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியிலே அவர் பிறக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் சாபங்களும் இருளாய் காரிருளாய் அது மாறி இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய பாவங்கள் மாற்றப்படுவதற்கான ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறந்த பெரிய நோக்கமே பாவத்தை சாபத்தை உடைக்க பிறந்தார். அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர், கலாத்தியர் 3 கலாத்தியர் 3:13 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கவனிங்க,
எல்லாரும் என்ன பாருங்க, தயவு செய்து பாருங்க, அவங்க இடம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து. அம்மா இங்க பாருங்க, வாலண்டியர்ஸ் கொஞ்சம் அவங்க உட்காருங்க, இடம் எல்லாம் இருக்கு பாருங்க. ஜோசப் பிரதர் இடம் இருக்கு. லாஸ்ட்ல ஒரு ரூ போடுங்க. லாஸ்ட்ல ஒரு ரூ முடிஞ்சா சேர் ஒன்று போட்டு உட்காருவீங்க எல்லாரும் ப்ளீஸ். ஸ்தோத்திரம். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? கவனிங்க. எல்லாருக்கும் இங்க ஒரு மரம் தெரியுதா? இங்க பாருங்க, மரம் தெரியுதா? கிறிஸ்துமஸ் மரம் வச்சிருக்கான், தெரியுதா? தெரியுதுங்களாங்க? தூக்கி காட்டுங்கப்பா. மரம் தெரியுதா? எல்லாரும் எத்தனை பேர் வீட்டுல மரம் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுல கிறிஸ்துமஸ் மரம் வச்சிருக்கீங்க? வச்சீங்களா இல்லீங்களா? வைக்கலையா? ஸ்டார்லாம் கட்டி இருப்பீங்க போல. ஸ்டார்லாம் கட்டி இருக்கீங்க, மரம் வைக்கலையா? சரி, இந்த மரம் எதுக்காக வைக்கப்படுது தெரியுங்களா? அது லைட்டை போடுறதுக்கு, மொத்த பூச்செடி போடுறதுக்கு. எதுக்காக மரம் வைக்கிறது? அது சும்மா டெக்கரேஷனுக்கு வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனிக்க, கவனிக்க. இந்த பூமியிலே கவனிங்க, எல்லாரும் கவனிக்க தயவு செய்து. இந்த மரம் எதற்காக இங்க வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே மரணம் நித்திய ஜீவனை நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கி நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தையும் உண்டாக்கினார். கவனிங்க, இந்த உலகத்திலே பாவம் பிறந்ததே ஒரு மரத்தில் இருந்துதான். ஆமென் சொல்லுங்க. என்ன கர்த்தர் எதை தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்திலிருந்து மனிதன் அந்த பழத்தை ஏவாள் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தார். இதனால் பூமியிலே மரணம் உண்டானது, சாபம் உண்டானது, பலவிதமான பாவம், சாபம், மரணம் உண்டானது. உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு எல்லா மனிதர்களும் இந்த பூமியில இருக்கிறோம். ஒரு நாள் மனுஷனை மரணம் சந்திக்கிறது என்றால் தேவன் இந்த பூமியிலே அவர் உண்மையாகவே செம்மையான பூமியாக கர்த்தர் வைத்திருந்தார். மரணமும் இல்லை, சாபமும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாபம் இந்த பூமியிலே வந்த காரணம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பூமியிலே மரணம் உண்டானதற்கான ஒரே காரணம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே நடைபெற்ற பாவம். மரத்தில் இருந்துதான் பாவம் உருவானது. ஆமென் சொல்லுங்களேன். மரத்தில் இருந்துதான் பாவம் உருவானது. அப்ப கவனிங்க, தேவன் எதை விலக்கினாரோ, தேவன் எதை விலக்கினாரோ அந்த விலக்கப்பட்ட மரத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். கவனிங்க, கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்போ ஒரு மரத்திலிருந்து பாவம் உண்டானது. ஆனா இப்ப பாருங்க, வாசித்த வாசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், சத்தமா வாசிங்க. கேட்கல, கூட்டம் அதிகமா இருந்து மற்றவங்களுக்கு கேட்கல, சத்தமா வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே சொல்லிட்டாரு, உன் தலையை ஒருவர் நசுக்குவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா என்னங்க? மரம் என்பது, நீ மரத்திலே நீ தூக்கப்பட்டேனா அது சாபத்திற்கு உள்ளாய் மாறும். இந்த மரம், இந்த மரத்திலிருந்துதான் பாவம் உருவாச்சு. ஒரு நாள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மரத்திலிருந்துதான் பாவம் உருவாச்சு. அந்த பாவத்தை, சாபத்தை முறியடிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரத்திலே அந்த சாபத்தை, பாவத்தை உடைத்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, 2 மரமா வச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. 2 மரமா இருக்கு. அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொள்வதற்காக தான் பரலோகத்தில் இருந்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொள்வதற்காக தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு பிறந்தார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு பிறந்தார். ஏங்க இந்த பக்கம் தான் கை தூக்கல, இந்த பக்கம் கையை தூக்கல. இயேசு பிறந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இயேசு பிறந்தார். யாரும் தூங்கல. அதுதான் அலையில வந்து பாத்தீங்களா? 10 பேர் இருக்கு, குரூப் இருக்கு. தூங்குறோம். ஆமென் தூங்குது. சோத்திரம், யாரும் தூங்கிடாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான். இன்றைக்கும்
அவர் சிலுவை மரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து முடிச்சதுனாலதான் இன்றைக்கு நம்மளாம் சுகமா உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஒருவேளை பாவத்துல சாபத்துல இன்னும் சொல்ல போனா உயிரோடு இருந்திருப்போமோ தெரியல, பிசாசு நம்ம மரத்துல கொண்டு போயிருப்போம். சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசு என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரு. சத்தமா தான் சொல்லுங்களேங்க, இயேசு என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறப்பு எனக்கு உயிரை தந்திருக்குறியா. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க, சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறதுனாலதான், இயேசு இந்த பூமியில வந்து பிறந்ததுனாலதான் நம்மளா ஜீவனோடு இருக்கிறோம். நம்மேல் விழுந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பிறக்கும் போதே மாட மாளிகையிலிருந்து நமக்கு டாட்டா காட்டல. நம்மை விட ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் கோலமாய் அந்த நாற்றமும் ரொம்ப அசிங்கமான இடத்துல சிறுமையானவர்களின் தேவனாக தான் இயேசு பிறந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது சொல்றாங்க இயேசு வெளிநாட்டு கடவுள். வெளிநாட்டு கடவுள் ஏன் பார்த்து தொழுது சாலியா இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும். நம்ம கூட போக அருவருப்பா நினைப்போம். ஆனா அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே அவருடைய கிருபை, அவருடைய பலன், இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததுனாலதான் இன்றைக்கு நான் உயிரோடு ஜீவனோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, சாபத்துக்கு நான் நீங்களாயிட்டேன். சத்தமா சொல்லுங்களேன், சாபத்துக்கு நான் நீங்களா மாறிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு உங்களுக்குள் பிறந்தாலே உள்ள பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா சபைக்கு வரவங்க நிறைய சாட்சி எப்படி இருக்குன்னா, பல வருடங்களா இந்த பலவிதமான சாபம் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. இயேசு உள்ள பிறந்தார்னா அங்க வெளிச்சம் மட்டும்தான், இருளுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான்காவது காரியம், இயேசு அதிசயமானவர் மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவாய் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மீட்க வந்த மீட்பராய் மாத்திரமல்ல, சரித்திர நாயகன் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. வசனமே வார்த்தையே வித்தியாசமா இருக்குது. என்ன சரித்திர நாயகன் அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ தோன்றி மறைந்திருக்கலாம். ஆனா இயேசு பிறந்த போதுதான் சரித்திரம் இரண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே சரித்திரம் எப்படி இருக்குது? வெரி குட். சரித்திரம் எப்படி பிறந்திருக்குது? கிபி கிமு அப்படின்னா என்னங்க? அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னா இன்றைக்கு கிறிஸ்து தெய்வம் அல்ல. கிறிஸ்துவை நாம எப்ப வணங்கணும்? கிறிஸ்து வேற ஏதோ கடவுள் எங்கெங்கயோ இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கவனிங்க, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கலந்திருக்கிறார். அவருடைய அடையாளத்தின்படிதான் நீங்கள் வாழ்கிறீர்கள். நம்ம இல்ல, வெளியில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்று யாரா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தினால அந்த சரித்திரங்கள் குறிப்பேடுகளை வைத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கணக்கீடு செய்யப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அது என்ன கணக்கீடு? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், புதுசா வந்தவங்க தெரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷம் என்ன? சரி, இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வயசு? அம்மா உங்களுக்கு என்ன வயசு? 62. எப்படி 62 சொல்றீங்க? என்ன 62? என்ன 62? இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து நான் பிறந்து இதுவரைக்கும் 62 வயசு. இது எந்த மனுஷனும் மறுக்கவே முடியாத ஒன்று. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷம் 1/1/1. அவர் முதல் வருஷம், அந்த வருஷத்திலிருந்து இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் பாத்தீங்களா? அந்த வருஷத்திலிருந்து தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு
800 கோடி மக்களுடைய கணக்கீடுகளும் இயேசுவின் பிறப்பை வைத்துதான் அசைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே எந்த மனிதனும் மாற்ற முடியாத சரித்திர நாயகன் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரம். சத்தமோட அலையில சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, சத்த கைகளை வந்து சொல்லுங்க, சரித்திர நாயகன் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் மறக்க முடியாதது, மாற்ற முடியாதது, மறுக்கவே முடியாதது. இந்த உலகத்திலே அவர் பிறந்த பிறகுதான் சரித்திரங்கள் இரண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. எவ்வளவு பேர் தோன்றி மறைந்தாலும் சரி, இதை மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த நாடா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், எத்தனை கோடி ஜனங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு கலந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க, சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில் இயேசு கலந்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ள இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில வெளியில யாரா இருந்தா, எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு உண்மையாகவே இருக்கிறார், இல்லைன்னு மாற்றவே முடியாது. காரணம், ஒவ்வொரு சரித்திரங்களை புரட்டி பார்க்கும் போது சரித்திரங்களை இரண்டாக பிரித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், இந்த பூமியிலே இயேசு வந்த நோக்கமே, கவனிக்க, மனிதனுடைய காரியங்கள், மனிதனுடைய இருதயங்கள், மனிதனுடைய ஒவ்வொரு காரியமும் பயங்கரமும் அக்கிரமமும் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் புத்தொழில் அளிக்கும்படியாய், உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானத்தையும் ஜீவனையும் பலனும் அளிக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். வாசித்தீங்களே வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள் சத்தமா வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சத்தமா அல்லேலூயா? ஆண்கள் சைடு சத்தமே வரமாட்டேங்குது. என்ன சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற கூட்டம் பாரு, இந்த லைன்லாம் வரவே சத்தமே வரல. உங்களதான் பாக்குறாங்க, உங்களதான் பாக்குறாங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தப்பா நீங்க சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கா சத்தமா? என்னப்பா ஆம்பளை பார்த்து சத்தமே வரலையே, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. டவுனாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? டவுனா தானே இருக்கு. டவுன் தான். என்னப்பா இது நீங்க வீக் ஆயிடுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப வீக் ஆகினே போகுது, போக இறங்கினே போகுது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கப்பா. முன்னாடி இருக்க சின்ன பசங்க தான் சொல்றாங்க, பின்னாடி இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க. ஸ்ட்ரென்த் இருக்கு. கர்த்தர் நிச்சயமாகவே நல்லவர். கவனிங்க, இந்த பூமியிலே சாபங்களை மாத்திரம் உடைச்சிட்டு பரலோகத்துக்கு இயேசு போல ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டிய சமாதானத்தை, சந்தோஷத்தை அவனுக்கு அளிக்கும்படியா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தற்கொலைக்கு நேராக வரைக்கும் கூட போகலாம். ஆனால் இயேசு உள்ளத்தில் பிறந்த மாத்திரத்திலே இந்த மனுஷன் சொல்லுவான், நான் எப்பயோ செத்திருக்க வேண்டிய ஆளு, நான் தற்கொலைக்கு நேராக கூட போயிட்டேன். ஆனா இயேசு என் உள்ளத்துல என்னைக்கு பிறந்தாரோ அன்றையிலிருந்து நான் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபையிலே சாட்சி இருக்கு, நிறைய சாட்சிகள். கவனிங்க கவனிங்க. எல்லா ஜனத்துக்கும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான். அப்போ இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாய், சௌக்கியமாய், பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்துக்காக
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பரலோகத்துக்கு போகும்போதே சொன்ன கடைசி வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னவா? யாருடைய சமாதானம்? இயேசுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை இயேசு நமக்காக கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாகவே இயேசு, அந்த வார்த்தை 12ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இந்த 11ஆம் வசனம், இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை, அக்கிரமங்களை மீட்டு சாபத்தை உடைத்து சிலுவை மரத்திலே நமக்காக எல்லா பாவத்தையும் முறியடித்து சாபங்களை உடைத்து நொறுக்கி மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த சமாதானத்தை ஒவ்வொரு மனிதனுக்காக அளிக்கும்படியாகவே. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், உண்மையாகவே இயேசு என் உள்ளத்துல பிறந்தா, கவனிங்க, இயேசு இந்த என் உள்ளத்துல ஒவ்வொரு மனிதனுடைய, எந்த மனிதனுடைய உள்ளத்துல இயேசு பிறந்தாரோ அந்த மனிதனுடைய இருதயம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. சத்தமா வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு பிறந்ததுல சந்தோஷம் மாத்திரம் தானா? கவனிங்க கவனிங்க தயவு செய்து. சந்தோஷம் மாத்திரம் தானா? வெறும் சந்தோஷம் சமாதானம் அவ்வளவுதானா? இல்ல. ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, இயேசு இந்த பூமியில பிறந்த நோக்கமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் மறுரூபம் ஆக்கும்படியாய். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னங்க? என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ இருந்தது, நானா ஒரு மனுஷனே நினைத்து பார்க்கல. என்னுடைய வாழ்க்கை எந்தோ நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். என்னுடைய இருதயத்தை அவர் மாற்றி இருக்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததே உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் மாற்றும்படியாகவே. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. தம்பி சொல்லுங்க, என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக. சொல்லுங்களேன், என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக. என்ன மாத்துறதுக்காக? வாசிக்க ஒரு வசனம், ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12:1-2 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. எது புதுசா மாறுதான்? சொல்லுங்க எல்லாரும். அந்த வார்த்தையை பாருங்க. உங்கள் மனம் புதிதாகிறது அப்படின்னா என்னங்க? கவனிங்க, உங்கள் மனம் புதிதாகிறது அப்படின்னா என்ன? என் வாழ்க்கை, என்னுடைய இருதயம் எது வேணா மாறலாம். என் இருதயம் மாறாமலே இருந்தது. ஆனா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரோ உங்கள் மனது, உங்கள் இருதயம் இயேசு புதிதாய் மாற்றினார், அதை மறுரூபப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமே. இயேசு என்றைக்கு உங்க உள்ளத்துல பிறந்தாரோ அன்றைக்கே நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இருதயம் மாற்றப்பட்டால் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் மறுரூபப்படுத்துவதற்காக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, மறுரூபப்படுத்தும்படியாய். தம்பி சொல்லுங்க, மறுரூபப்படுத்தும்படியாய். அப்படின்னா என்னங்க? என்னது அப்படின்னா? மறுரூபம்னா என்ன? பழசெல்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய், அதை ஒரு புது மறுரூபமாய் இருக்கிற காரியத்தில் அல்ல, கர்த்தர் வேறு நிலைக்கு மாற்றும்படியாய். அந்த வார்த்தையை பாருங்க, மறுரூபம் அப்படின்னா, பழையவனி ஒரு 10 வருடத்துக்கு பார்க்கும் பொழுது நீங்க வேற மாதிரி இருந்தீங்க. உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு ஆக்ரோஷமா இருந்தது. உங்க முகத்திலே ஒரு விதமான இது தெரிஞ்சது, என்னமோ காரியம் தெரிஞ்சது. ஆனா இன்றைக்கு
உங்க முகத்துல இயேசு தெரிகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும்? சொல்லுங்க, என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த மறுரூபம்னா நம்முடைய பழைய நிலை எப்படியோ இருந்திருக்கும், நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். இயேசு இன்றைக்கு உங்களுக்குள்ள பிறந்தாரோ, என் வாழ்க்கையே மாறி போச்சு, என்னுடைய காரியமும் மாறி போச்சு, என்னுடைய முகத்தையும் கர்த்தர் மாத்திட்டார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் துஷ்டனா இருக்கும், அவனோட முகம் எப்படி இருக்கும்? ஒரு ஆக்ரோஷமா இருக்கும், எப்பவுமே கோபத்தோடு ஒரு விதமான சண்டையோடு இருப்பான். மனுஷனுக்குள்ள இயேசு பிறந்தா, அந்த மனுஷனுக்குள்ள இயேசு பிறந்தாலே கவனிங்க, அந்த முகத்துல கவனிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா முகத்தை பார்த்தாலே ஒரு சமாதானம் வருதுப்பா. காரணம் அவர் இல்லைங்க, இயேசு அவரை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிறிஸ்துமஸ் நாளில சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் நாளில இந்த இயேசு மறுரூபப்படுத்துறார். உங்களை பார்க்கிறவர், நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பார்க்கிறவர்கள் உண்மையாகவே இயேசுவை காண போகிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும். இயேசு உங்களை, அவர் பிறந்தது நம்மை உண்மையா நம்ம சமாதானத்தில் நம்ம வாழ வைக்கிறது மாத்திரம் இல்லைங்க, வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியா. அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அப்ப இருதயம் மாறாம கிறிஸ்தவர்களா இருந்து ஒரு பிரயோஜனமும் அல்ல. இன்றைக்கு மனதை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிறப்புனாலே ஒரு புதிது தானே, ஒரு பிறப்புனாலே ஒரு புதுசுதான். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல, நம்ம இல்லத்துல, நம்ம குடும்பத்துல இயேசு பிறந்தார்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை புதுசா இன்னைக்கு மாற்றும். அல்லேலூயா. ஒருவேளை பழசா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொல்லுங்க, நான் புது இருதயத்தோட இன்னைக்கு போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு சாஸ்திரிகள் வாசிச்சோம் இல்லையா, சாஸ்திரிகள் 3 காணிக்கைகளை படைத்தார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய இருதயத்தை இயேசுக்கென்று படைத்தோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். பாடினார் பாட்டு கவனிச்சிங்களா? தங்கத்தையும் கேட்கல, வைரத்தையும் கேட்கல, எதை கேட்டாரா? அவ்வளவுதான். நம்ம இருதயத்துல இயேசு கோவிடம். எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? எனக்கு கிறிஸ்துமஸ் தினத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, இந்த இருதயத்துல இயேசு கோவிடம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, என் இருதயம் இயேசுக்கு தான். சொல்லுங்களேன், என் இருதயம் கர்த்தர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. உங்கள் மனது புதிதாய் மாற்றும்படியாய் இன்றைக்கு இயேசு இந்த கிறிஸ்துமஸ் என்றது 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்திருக்கிறார்னா அன்றைக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததோ, இன்றைக்கு அதே சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு தரப்போம். அல்லேலூயா. இந்த மெய்ப்பர்கள் தாங்க ஆடி பாடி சந்தோஷத்தோடு இந்த உலகத்தை மீட்க ரட்சகர் ஒருவர் பிறந்தார் என்று சந்தோஷத்தோடு எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அன்றைக்கு இந்த முதல் கிறிஸ்துமஸோட கேரல் சர்வீஸை யாரா நடத்தினான்னு பார்த்தா தேவ தூதர்களும் இந்த மெய்ப்பர்கள் தான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நம்ம யாருக்கெல்லாம் அறிவிக்க போறோம்? சொல்லுங்களேன். எத்தனை பேர் அறிவிக்க போறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக அறிவிக்க போறீங்க? ஆமென் வரமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை பறைசாற்றும். அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? பிறப்பு நற்செய்தினா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. பிறப்பு நற்செய்தினா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் கல்லு மறந்து என்னையே பூசா மாத்திருக்க. உன்னை மாத்த மாட்டாரா? சொல்லுங்க. எப்படி என்னையே மாத்திட்டாரு ஏசப்பா. இன்னைக்கு இருதயத்துல இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில சொல்லுங்க, அந்த கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள்ளே பிறக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு காலைல போய் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்ம யாரும் கையை தூக்க மாட்டீங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்க வீட்டுல சொல்லுங்களேன், ரட்சிக்கப்படாத சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே
அந்த மாயையான காரியங்களை மாற்றும், சாபமான காரியங்களை மாற்றும், பாவமான காரியங்களை உடைக்கும், எல்லா பழைய காரியங்களை மாற்றி இருதயம் கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே, கிறிஸ்துமஸ் நாளில் என்ன செய்வோம்? பிரியாணி செய்வோம். வேற என்ன? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் 10 மணி தான் வாங்கல. காலையில கிடைச்சிடும் நினைக்கிறேன். கடைக்காரர் இல்லைன்ட்டாரு. காலையில வாங்க 10 மணி பச்சை மிளகா தான் வாங்கணும். காலையில கிடைச்சிடும் சொல்லிட்டு வந்திருக்கோம். கிடைக்குதோ இல்லையோ, மட்டனா சிக்கன் அதுவும் காலையில முடிவு பண்ணிப்போம். கரெக்ட் தானே? இதான் கிறிஸ்துமஸா? எல்லா பிள்ளைகளும் செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியதான், எல்லாம் நல்லதான் செய்யட்டும். புது ட்ரெஸ் போட வேண்டியது, நல்லது செய்வோம். இதான் கிறிஸ்துமஸ். கேக் தம்பி, கேக் புதுசா எக்ஸ்பிளைன் பண்றாரு தம்பி. கேக்கு, லட்டு, ஜாங்கிரி, பூந்தி எதாவது சாப்பிடு. ஒன்று அதிசயம் சாப்பிடு, ரோஸ் கொத்த சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. இதான் கிறிஸ்துமஸா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் கவனிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் உங்களை கொடுத்து சந்தோஷப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இங்க நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க சொல்ற இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கேட்டு ஒரு ஆத்மா பரலோகத்துல ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல மிகுந்த அந்த சந்தோஷம் உங்களை குறித்து ஏற்படும். எத்தனை பேர் செய்ய முடியுங்க? என்ன சொல்ல பாருங்க, சொல்லுங்க. என்னங்க சொன்ன இப்போ சொல்லுங்க. இயேசு யாருக்காக பிறந்தது? இயேசு நம்மளுக்குன்னு சொல்ல சொன்னா நற்செய்தினா நம்மளுக்காகலாம், இயேசு எங்களுக்காக. அதான் தெரியுமே அப்படின்னு அந்த போயிட்டே இருக்கோம். நான் வேற டைம் ஆகுது, நீ வேற சும்மா கொடுத்துருக்க. அதான் தெரியுமே, நீதான் பைபிள் தூக்கி ஓடுறிய. யாருக்கு பிறந்தாருன்னு சொல்ல சொன்ன? சொல்லுங்க. இயேசு சொல்லுங்க. சரி, பக்கத்துல இருக்கிற மகத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசு சொல்லுங்க தம்பிங்களா. இயேசு உங்களுக்கு தான் பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு தான் பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு தான் பிறந்திருக்கிறார். இத காலையில் சொல்றீங்க. கொத்தமல்லி வாங்குறது, பச்சை மிளகா வாங்குறது சொல்லிருக்கீங்க. அப்புறம் பிரியாணி செய்யுங்க, சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பீச்சுக்கு போங்க, எங்கேயோ போங்க. அதுதான் உங்க விருப்பம். நாளைக்கு இந்த சுவிசேஷம் சொல்லாம பிரியாணி செஞ்சீங்க, பிரியாணி சரியா வர. பிரியாணி கலர் மாதிரி யோசிக்கிறேன். ஒண்ணு சொல்லிட்டாங்க, ஒழுங்கா ஆப்படி. இந்த சுவிசேஷம் சொல்லாம பிரியாணி செய்யுங்க, பிரியாணி சரியா வர. ஆமே, எத்தனை பேர் சொல்றீங்க? பாத்தீங்களா? ஒரு உண்மையிலே வராது. காலையில் சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்துமஸ். இந்த சந்தோஷம்னா உண்மையாகவே அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய அன்பை, இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த இயேசுவின் அன்பை பறைசாற்றுவோம். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களா தேவனுடைய அசைவில்லாத ராஜ்யத்தை உடையவர்களாக நாம் கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். என்னுடைய அக்கிரமங்களை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை அவர் புதுப்பித்திருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார். நான் பெற்ற இந்த இன்பத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு, அஞ்சையோடு, வைராக்கியத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு உறுதியேற்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பறைசாற்றுவோம். ஆமென் சொல்றீங்க. கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல எழுதி நிறுத்தும். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம்.
இந்த கவரோட அப்படி படிக்கணா இங்கே வரா ஏய் நான் தரேன்டா கவர் ஆயிடுச்சு போன விட்டு தேபிக்கோ போட்டோ போயிட்டு திரும்ப என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீ மாற்றினீரே என் அகப்பனே என் இயேசுவே It
யாரும் கட்டளை முடிச்செடுப்போம். Praise the Lord. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தர் இவ்வளவு நேரமா இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுவீர். கிறிஸ்து எங்களை இந்த பூமியிலே பிறந்த நோக்கமே எங்களை மறுரூபப்படுத்தும்படியா, எங்கள் பாவத்தின் வாழ்க்கையை, எங்கள் சாபங்களை உடைக்கும்படியாய், பிசாசின் தலையை நொறுக்கும்படியாய், எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியாய், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அளிக்கும்படியாகவே இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்து எங்கள் ராஜாதி ராஜாவாய், அதிசயமானவராய் இயேசு இந்த பூமியிலே பிறந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தரை புதுப்பித்திருக்கிறீர், மாற்றி இருக்கிறீர், மறுரூபப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சபா இந்த சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள் இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இவர்கள் மூலியமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலியமாய் இன்று இயேசுவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் சுவிசேஷம் இயேசு எங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு நீர் பிறந்திருக்கிறீர். புதிய சமாதானத்தை, சந்தோஷத்தை அளிக்கும்படியாய் நீர் பிறந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு இயேசு அவர்கள் உள்ளத்திலே, அவர்கள் இல்லத்திலே நீர் பிறந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. கோடி கோடியாக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். விசேஷமாய் அடுத்த வாரத்திலே வருகிற புதிய வருஷத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய கிருபைகளோடு நுழைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இங்க திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு புதிய சமாதானத்தோடு, புதிய பலத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுப்புவீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தகுதிப்பட ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியான அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஹாப்பி கிறிஸ்துமஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நடத்துவார். கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அப்படியே தயவு கூர்ந்து இன்னும் முடியல, சபை முடியல, பேச வேண்டாம், தயவு கூர்ந்து பேச வேண்டாம். நம்ம சொன்னது 12 மணி, இப்போ 11:30 மணி தான் ஆகுது. தயவு செய்து அமைதி காக்கும், கொஞ்சம் அமைதி காருங்க. கொஞ்சம் பேச வேண்டாம். ஓகே, பக்கத்துல பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறீங்க. கொஞ்சம் கவனிங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்க ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. முகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். பாய்ஸ், ஆண்களும் பெண்களும் நல்லா பாருங்களேன். கொஞ்சம் முகத்தை பார்த்து, அம்மா, அக்கா, தங்கச்சி, நீங்க ரொம்ப எல்லா நாளை விட பாய்ஸ் சைட்ல பார்க்கவே மாட்டாங்க. கொஞ்சம் பாருங்களேன், பாய்ஸ்ல கொஞ்சம் பார்த்து ரொம்ப இன்னைக்கு அழகா வந்திருக்கீங்க. என்ன பார்த்து சொல்ல வேணாம், பக்கத்துல இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, தூங்குனவங்களா எழுந்திரிச்சிட்டீங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்வி, பக்கத்துல அப்படியே அழகா நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் இன்னைக்காவது பாருங்க, கொஞ்சம் பாருங்க. எப்பயுமே முடிஞ்சவங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஓடிடுவாங்க. ரெண்டாவது கொஸ்டின், உங்க உள்ளத்துக்குள்ள
சொல்லுங்களேன். பக்கத்துல பக்கத்துல உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறந்துட்டாரா? பிறந்துட்டாரான்றது எப்படி கேட்கணும்? பிறந்துட்டாரா இழுத்து கேட்கணும். அப்பதான் கேளுங்க கேளுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறந்துட்டாரா? நிறைய பேர் என்ன பார்த்து கேட்கணும். ஏன் உள்ளத்துல நிறைய பிறக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துல இப்போ இங்க பாருங்க, நீங்க கேட்கிற கேள்வியிலேயே, ஏன்னா பிரியாணி சரியா வராதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. கரெக்டா கேட்டுட்டீங்கன்னா பிரியாணி சூப்பரா வரும். இதுவரைக்கும் சொல்லாத உங்க கணவர் பார்த்து சொல்லுவாரு, பயங்கர எக்ஸலண்டா இருக்கு பிரியாணின்னு சொல்லுவாரு. ஒழுங்கா பார்த்து சொல்லலன்னா பிரியாணி சொதப்பல. சரிங்களா? ஓகே. வசனம் சொல்லுது, இழந்து போனதை கேட்கும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். சரிங்களா? காணாமல் போன கார்த்திக்காக இயேசப்பா வந்திருக்கிறார். காணாமல் போன ஏஞ்சலுடைய அப்பாக்காக வந்திருக்கிறார். காணாமல் போன அந்த தீபாவுடைய அம்மாக்காக வந்திருக்கிறார். நிறைய காணாமல் போன ஆடுகள் திரும்பவும் சபைக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள பிறக்காம வெளியில போகவே கூடாது. ஹல்லேலூயா. அங்க வந்திருக்காங்க அம்மா, காணாமல் போன உங்களுக்காக தான் இயேசப்பா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிதாய் வந்தவங்க கொஞ்சம் எந்திரிச்சு, அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஷார்ப்பா அவங்கள பிடிச்சிடலாம். இன்னைக்குதான், அதாவது வெகு நாட்களுக்கு பிறகு நம்முடைய எந்திரிச்சு, அம்மா ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்திருக்கிறார். ஐயாவுக்காக எல்லாம் கரங்களை தட்டலாமா? அம்மாவுக்காக சரஸ்வதிக்காக இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்கு வேற யாரு? அம்மா பேர் என்ன? செல்வமேரிக்காக தான் இயேசு வந்தார் இந்த உலகத்துல. அம்மா உங்க பேரு? லலிதா அம்மாவுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அம்மா எந்திரிச்சு இல்லம்மா, எல்லாரும் எங்க சபையின் சார்பா வெல்கம் பண்ண போறோம். வேல்விலியா? ஓகே. இந்த அருமையான யூத் கேர்ளுக்காக ஏசப்பா, வேல்விலிக்காக ஏசப்பா வந்திருக்கிறார். வேற யாராவது மிஸ் அவுட்டா? நிறைய பேர் புதுசா வந்தவங்க. மணிகண்டனுக்காக, சகோதரரை உங்களுக்காக ஏசப்பா பிறந்திருக்கிறார். ஆமென். சோ எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. அம்மா கொஞ்சம் தயவு கூர்ந்து நில்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க தானா வரல, எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் யாவரும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு மட்டும் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்துட்டாரு. இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவரை தேடுங்க. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் இவங்களை வாழ்த்தி வரவேற்க. ஐயா, தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்க. இப்ப கேள்வி கேட்கலாம். உட்கார். இப்போ என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேள்வி கேட்கணும்னு சொன்னேன், சொல்லுங்களேன். என்ன கேள்வி கேட்கணும்? இயேசு உங்க உள்ளத்துல பிறந்துட்டாரா? ஏன் இவ்வளவு நேரம் பண்றேன்னா, இங்க எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது. சரிங்களா? கவனிங்க. இந்த ஒரு கேள்வியை கேட்ட பிறகு உங்களுக்கான சூப்பரான கலை நிகழ்ச்சிகள் பிள்ளைங்க ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம அதற்கு நேராக போகிறோம். இந்த கேள்வியை கேட்கும் போதே, ஒருவேளை உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறக்கலன்னா இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எனக்குள்ள பிறந்துட்டார். கேள்வி பக்கத்துல பாருங்க, நல்லா கொஞ்சம் பாருங்க, திரும்ப டர்ன் பண்ணுங்க, உங்களுடைய பக்கத்துல இருக்கவங்கள பாருங்க. பார்த்துட்டு உங்க உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் சத்தமா, உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறந்துட்டாரா? உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறந்துட்டாரா? அம்மா பிறந்துட்டாங்களா? தங்கச்சி உங்க உள்ளத்துக்குள்ள இயேசப்பா பிறந்துட்டாரா? பிறக்கலனா சொல்லுங்க, பிறக்கலனா இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள பிறந்தே ஆக வேண்டும். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. நவீன், அருண், உங்களெல்லாம் காணாமல் போன ஆடுகள் சொல்ல முடியாது. இயேசு ஏற்கனவே உங்களுக்காக வந்து அவங்கள நிறைய என்ன பண்ணிட்டோம், நிறைய பிசாசு தூரமா இழுத்து கொண்டு போயிட்டான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் திரும்பவும் வந்தது. ரொம்ப சந்தோஷம்.
மனமகிழ்ச்சி பரலோகத்திலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காணாமல் போன மனிதர்களுக்காக தான் ஏசப்பா தேடி வந்திருக்கிறார். சதீஷ் பிரதர் உங்களுக்காக தான் ஏசப்பா வந்தாரு. ஆமென். நீங்க மறந்துட்டாலும் அவர் உங்களை மறக்கவே இல்லை. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாம் ஜோரா சதீஷ் பிரதருக்கு கரங்களை தட்டலாமா? இப்ப ஏன் இவ்வளவு கரகோசை தட்டுறோம்னா, கிறிஸ்துமஸுக்கு வந்துட்டு எல்லாம் ஓடி போயிடக்கூடாது. நியூ இயர்னு ஒண்ணு இருக்கு, புது வருட ஆராதனை. அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். கவனிங்க, இன்றைக்கு நம்ம நம்முடைய இந்த பழைய சபையில கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் ஆராதனைகள் நடைபெறுகிறது. புது வருட ஆராதனை அப்படியே நமக்கு எதிரில் இருக்கிறதான, சரிங்களா, ஒரு இடத்துல நாட்களுக்கு முன்பதாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். சில பிசாசின் தடைகள் இருக்கிறது, தடைகள் மட்டும்தான். ஆனா நிச்சயமா நாங்க விசுவாசிக்கிறோம், சபையார் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். நியூ இயர் ஆராதனையை கர்த்தர் அந்த இடத்துல, புதிய இடத்திலே கர்த்தர் நடைபெற செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் செருபாபேலுக்கு முன்பதாக அது சமபூமியாகும். ஹல்லேலூயா. நம்ம பார்வையில பெரிய பர்வதம் போல இருக்கு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஆனா என் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் சமபூமியாக மாற்றும். ஆமென். விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. நாங்க இந்த நியூ இயர் வருஷம், புது வருட ஆராதனையை கர்த்தர் கொடுத்ததான புதிய இடத்துல ஆராதனையை நடத்தும். கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரம் செய்தார். ஆமென். ஏன்னா நாங்க அன்னைக்கு நானும் பாஸ்டரும் வந்தப்ப இங்க இருக்க அம்மா தான் சொல்றாங்க, நைட்டெல்லாம் தூங்க விடல. நைட்டெல்லாம் தூங்கலன்னா அப்ப ஆண்டவர் ஏதோ கிரியை செய்ய போறார். நைட்டெல்லாம் தூங்க விடாம ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைக்கிறார். நைட்லாம் தூங்கல, காலையிலயும் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும், அந்த சபை எப்படிதான் நமக்கு கிடைக்கணுமே சொல்லி ஒவ்வொரு தாய்மார்கள் அன்னைக்கு சொன்ன விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, ஆண்டவர் ஏதோ பெருசா செய்ய போறார். நம்முடைய ஜனங்களை தட்டி எழுப்பி இரவு பகலா ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். சோ இன்னையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. கர்த்தர் நிச்சயமா சுதந்திரிக்க செய்வார். தீவிரமாய் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார். ஓவர் டு அடுத்த இதே புதன்கிழமை மாதிரி அடுத்த புதன்கிழமை இரவு எதிரில் உள்ளதான என்னது, டிசம்பர் 31ஆம் தேதி நம்ம புதிய இடத்துல நியூ இயர் ஆராதனை நடைபெறும். கரங்களை தட்டலாமா? வார்த்தைகளை ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவோம். ஆமென். டேய் டான்ஸ்ரா பசங்களா, டேய் டேய் டான்ஸ்ரா, டேய் கொஞ்சம் ஃப்ரெண்ட் பேர் நீங்க ஆமா ஸ்டாப் பண்ணுங்க. 3 நிமிஷம் பாருங்க, அது எடிட் பண்ணா இது பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எடு ரொம்ப சைட் போகாதடா. இங்க பாத்து இங்க தெரியும்
ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. ஏன்னா அப்பதான் என்ன டான்ஸ் ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அமைதியாக. சரி விட்டு பஞ்சத்து கூட்டி